மூச்சை தமிழாக்கி பேச்சை கலையாக்கி முழக்கமிட வாய்ப்பளித்திருக்கும் அவையோர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட வாழ்வில் சிறந்த வழிகாட்டியாக விளங்கும் திருக்குறள்கள் சிலவற்றை பற்றி தங்கள் முன் விளக்கமாக கூற வந்துள்ளேன். சான்றாக அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் மொழியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளையும் தாமே அனுபவிப்பர். அன்புடையவர் தம் பொருள் மட்டுமின்றி தனது உடலையும் பிறருக்கு உண்மையாக்குவர். இதற்கு உதாரணமாக சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன் தசையை அறுத்து கொடுத்தார் என்பது நமக்கு தெரிந்ததே. மாபெரும் அன்புடையவர்கள் வாழ்வதால் தான் இவ்வுலகம் நிலைத்து நிற்கிறது. நம் தமிழர்களின் சிறந்த பண்புகளுள் ஒன்று விருந்தோம்பல். நம் வீச்சுக்கு வரும் விருந்தினர்களை முகம் அலர்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். அதை விட்டுவிட்டு முகம் வேறுபட்டு பார்த்தால் அனுச்சம்பூவை விட விருந்தினர்களின் முகம் அதிகம் வாடிவரும் என்பதனை மோப்ப குலையும் அனுச்சம் முகந்திருந்து நோப்ப குலையும் விருந்து என்னும் திருக்குறள் மூலம் விளக்குகிறார். திருக்குறள் கூறும் மிக முக்கியமான வாழ்வியல் கொள்கை அரணே எது என்ற கேள்விக்கு மனத்துக்கு மாசிர நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற என்று மனதின் தூய்மையே அறம் என்ற விதியை தருகிறார். அந்த மனதில் உள்ள மாசை எப்படி போக்க வேண்டும் என்ற கேள்விக்கு புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாழ்மையால் காணப்படும் என்ற விடையை தருகிறார். வாழ்மை என்பதுதான் என்ன என்ற கேள்விக்கு வாழ்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று தீமை இல்லாத சொற்களே வாழ்மை என்கிறார். அந்த தீமை எப்படிப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் என்ற விடையை தருகிறார். நான்மறை முற்றியவர்கள் கல்வியை மறுத்த பொழுது தமிழ் மரபின் திருக்குறளோ கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அகற்கு தக என்று கல்வியை கசடர கற்க வேண்டும் என்கிறது. ஒருவன் எத்தகைய கொடிய பாவங்கள் செய்தாலும் அதிலிருந்து உய்ய வழி உண்டாம். ஆனால் ஒருவன் செய்த உதவியை மறந்தவனுக்கு உய்ய வழியே இல்லை என்கிறார் வள்ளுவர் பெருந்தகை. என்னென்று கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்தன்று கொண்ட மகற்கு. வள்ளுவர் காட்டும் வாழ்வியல் நெறிகளை உலக மக்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் உலகில் மனித நேயமும் மாறாத அன்பும் பண்பும் ஒருமைப்பாடும் மலரும். வள்ளுவர் வழியில் நடப்போம், வாழ்க்கையில் வளங்கள் பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.